2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சராக அரியணை மேல் அமர்த்த பல மடங்கு அதிவேகத்தில் களப்பணியாற்றுவேன்னு தாவைக்காவை சேர்ந்த பெண் நிர்வாகி அஜிதா ஆக்னல் உறுதி தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று குணமடைந்த நிலையில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அஜிதா ஆக்னல் தமிழக வெற்றிக் கழகத்தில் நிர்வாகியாக இருந்து வராங்க. சமீபத்தில் அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படாததால் தனது ஆதரவாளர்களுடன் சென்னையில் உள்ள பனையூர் அலுவலகம் முன்பாக தாவேகா தலைவர் விஜயினுடைய காரை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதைத் தொடர்ந்து விஜய் நேரில் சந்தித்து பேசவில்லை அப்படின்ற விமர்சனங்கள் எழுந்துச்சு. இந்த சூழலில் கடந்த 25ஆம் தேதி அஜிதா ஆக்னல் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக சொல்லப்பட்டது. உடனடியாக குடும்பத்தினரை அவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க. தாவேகாவினரிடம் எழுந்த விமர்சனங்களால் மனமுடைந்தே இந்த முடிவை எடுத்ததாக ஆதரவாளர்கள் தெரிவித்தாங்க. மருத்துவமனையில் அஜிதாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதால் சாதாரண வார்டிற்கு மாற்றப்பட்டாங்க. பின்னர் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து மீண்டும் அவசர பிரிவுக்கு மாற்றப்பட்டு மருத்துவர்கள் கண்காணிப்பில் சிகிச்சை வழங்கப்பட்டது. தற்போது அவர் உடல்நலம் தேறி முழுமையாக குணமடைந்திருக்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கு. அஜிதா தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் நடைபெற்ற காலத்தில் தாவேகா தலைவர் விஜய் ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்காக மலேசியா சென்றது அரசியல் ரீதியாக சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதையடுத்து அஜிதாவினுடைய அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகள் குறித்து தாவேகா வட்டாரங்களில் எதிர்பார்ப்பு நிலவுச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கழக தோழர்கள் என் மீது கொண்ட பேரன்பினாலும் அவர்களின் பிரார்த்தனைகளினாலும் மட்டுமே நான் பூர்ண குணமடைஞ்சிருக்கேன். 2026 தளபதியாரை முதலமைச்சராக அரியணையில் ஏற்ற பல மடங்கு அதிக வேகத்தில் களப்பணியாற்ற உறுதியளிச்சிருக்கிறேன். வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அந்த பதிவில் தாவேகா தலைவர் விஜய், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளையும் அவர் டேக் செய்திருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு தாவேகா ஆதரவாளர்களிடையே புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.